الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذريته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى كله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العظيم. அளவற்ற அருளாளர் அன்பாளர் ஏக நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் உயிரிழமையான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை கண்டுவரும் பின்னராக தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோர் நாள் உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜென்மத்து உயிரோதற்ற உயிரிய கூலி கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் இருக்கக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேரகாலத்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களே வரவேற்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான கவலையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்தே வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத்தை சொல்லிக் கொள்வது. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நாளை வறுமை நாளை அல்லாஹ் உயர்ந்திய அந்த முத்தகீன்களுடைய கூட்டத்திலே எங்களை தேடி எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனித மார்க்கம் எங்களுக்கு எல்லா துறைகளிலும் வழிகாட்டி இருக்கின்ற மார்க்கம். எனவே அந்த இஸ்லாத்தை தூய வழிகளை பின்பற்றினால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நிச்சயமாக நாளை வறுமை நாளிலே எங்களை இலட்சியங்கள் நிறைவேறி சுவர்க்கத்திலே நாம் குடியிருப்போம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அந்த வகையிலே இஸ்லாம் உழைத்து வாழ்வதற்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம், ஒரு மனிதன் செய்கின்ற தொழிலுடைய பெருமதி, ஒரு மனிதன் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கால நேரத்துடைய பெருமதி,
அந்த தொழிலாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், தொழிலாளர்களுடைய பெருமதிகளை எவ்வாறெல்லாம் இஸ்லாமிற்கு கூறியிருக்கிறார்கள், அதற்கு மாற்றமாக யாசகம் கேட்பதனுடைய விளைவுகள், யாசகம் கேட்பதனூடாக ஏற்படக்கூடிய மறுமையுடைய ஆபத்துக்கள் போன்றவைகளை இன்றைய பொதுவாகவே உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா விசாலமான விரிந்த இந்த பூமியை படைத்து மனிதனுக்கு பயனுள்ள அநேகமான வளங்களை கொண்டு அல்லாஹ் நிரப்பியுள்ளான். சில பொருட்கள் இனாமாக கிடைக்கின்ற அதே வேளை இன்னும் சில பொருட்களை எங்களுடைய முயற்சிகளினால் எங்களுடைய கால நேரத்தை கொடுத்து பெற வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாம் உழைத்து வாழ வேண்டும். பிறருடைய உழைப்பிலே யாசகம் கேட்டு வாழக்கூடாது. உழைத்து வாழ்வதற்குரிய தனி சிறப்புகள் ஏராளம் இருக்கின்ற அந்த சிறப்புகளை நாம் எண்ணிக் கொண்டால் நிச்சயமாக நாம் உழைத்து வாழ்வோம். அதே போல அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துள்ள திறமைகள் பல இருக்கின்றன. அந்த திறமைகளை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் வித்தியாசமான தொழில்களிலே ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். சிலர் முழு நேர தொழிலாளிகளாக, இன்னும் சிலர் பகுதி நேர தொழிலாளியாக, இன்னும் சிலர் தற்காலிக தொழிலாளிகளாக இந்த உலகத்திலே வேலை செய்வதை பார்க்கிறோம். சில முழு நேர தொழிலாளிகள் தேடுகின்ற பொருளாதாரத்தை சுழற்றுகின்ற பணத்தை விட சிலர் பகுதி நேரமாக செய்கின்ற அந்த தொழிலினால் அதை விட அதிகமாக லாபம் பெறுகிறார்கள். அது ஒவ்வொருடைய தொழிலை பொறுத்து அந்த லாபம் அமைகிறது. நல்லடியார்களே, பேரவைக்கு சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே இஸ்லாம் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. தொழிலாளிகளை கண்ணியப்படுத்தியிருக்கிறது. தொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்வதற்காக உண்ணுவது, உடுப்பது, ஆடை அணிவது, இன்னொரு அவருடைய ஆர்வமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு தொழில், செய்யக்கூடிய ஒரு வருவாய், அதற்குத்தான் தொழில் அல்லது சம்பாத்தியம் என்று அதை அழைக்கப்படுகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்கின்ற தொழில் சிறிதாக இருந்தாலும் அது பெரிது, அது கண்ணியமானது, அது பெருமதியானது. தொழில் சிறிதாக இருந்தாலும் தொழில் செய்வது கௌரவம், அது ஒரு கண்ணியம். தொழில் செய்யாது, தொழில் செய்ய சக்தி இருந்தும் தொழில் செய்யாது பிறர் உழைப்பிலே வாழ்வதுதான் இஸ்லாம் விரும்பாத, இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்று எம்மிலே இழக்கக்கூடிய சிலரை நாம் பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ், சிலரால் தொழில் செய்ய முடியவில்லை, ஆனால் அவர்களால் ஒரு வருவாய் வருவதற்காக பகுதி நேரமோ முழு நேரமோ ஏதோ ஒரு வகையோ தொழிலை செய்து இலாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலரை சமூகத்திலே பார்க்கிறோம், தொழில் செய்ய சக்திகள், பலன்கள், எல்லா ஆற்றல்கள், திறமைகளை கொடுத்தும் அந்த ஆற்றல் திறமைகளை பயன்படுத்தாமல் ஏதோ தாண்டோடித்தனமாக பிறர் உழைப்பிலே வாழ்ந்து வருவதை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அவர்கள் மாறாத வரையிலே அல்லாஹ்வும் அவர்களை மாற்ற மாட்டான். வருடா வருடம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற வகையிலே தேவைகள் வருகின்ற போதெல்லாம் பிறருடைய கையிலே இருப்பதை எதிர்பார்க்கின்ற காலம் முழுக்க அவர்களால் முன்னேற முடியாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவென்றால் சிலர் எந்த அளவு வாழ்கின்றார்கள் என்றால், சிலர் தாய் தகப்பன் அவர்கள் யாத்திரம் கேட்டு ஏதோ வகையிலே ஊழலை கேட்டு வாழ்ந்து எந்த அளவென்றால் பிள்ளைகளையும் அதே நிலைமைக்கு மாற்றி தாயும் தகப்பன் இருந்ததற்கு பின்னால் அவர்கள் யாத்திரம் கேட்கின்ற அந்த வேலையை கூட, யாத்திரம் கேட்கின்ற அந்த இழிவான வருவாயை கூட பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கின்ற எத்தனையோ தாய் தகப்பனை இத்தனை சமூகத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகள் ஒன்றுமே இல்லாத குழந்தைகளாக விட்டுச் சென்றார்கள். அவர்களுக்கு பொருளாதாரத்தை குறித்து நல்ல நிலைமையை விட்டுச் சென்றார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரொழிக்கு சகோதரர்களே, சிலர் விவசாயம் இந்த உலகத்திலே செய்கின்றார்கள், சிலர்
வியாபாரம், இன்னும் சிலர் சில உத்தியோகங்கள், இன்னும் சிலர் ஆசிரியர் தொழில், இன்னும் சிலர் அவருடைய அந்த படிப்புக்கு ஏற்றால் போல் சில அலுவலக வேலைகள், அதாவது ஒப்பீட்டு வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த வேலைகளில் நாம் ஈடுபட்டாலும் இஸ்லாம் அதிலே வழிநாட்டலை, அதிலே பொருளீட்டக்கூடிய வழிகளை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அந்த முறை பிரகாரம் தான் நாம் வாழ கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை பிரட்டிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்குராயம், அந்த திருக்குராயத்திலே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவென்றால் பிறருக்கு உதவியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குராயம் முதலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. அன்னை ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய பொறுப்பு இருந்த காலப்பகுதியிலே அவருடைய ஆடுகளை மேய்த்து அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். பால் குடித்தாய் ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஆடு மேய்த்து கொடுத்து அந்த ஆடுகளை கண்காணிக்கின்ற விடயங்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு அந்த தொழிலே உதவியாக இருக்கிறார். அதற்கு பின்னால் சிறிய தந்தையுடைய பராமரிப்பிலே சில காலம் இருந்தார்கள். சிறிய தந்தை அபூ தாலிப் அவருடைய பராமரிப்பில் இருந்த காலம் அவருடைய பொருளாதாரம், அவருடைய அந்த வணிகத்துக்கு உதவியாக, அவருடைய வர்த்தகத்துக்கு உதவியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு சீமாட்டியாக, ஒரு பணக்கார செல்வந்த பெண்ணாக வாழ்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபார வழிகாட்டியாக வர்த்தகத்தை ஏனைப்படுத்தி கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அதனூடாக மைசரா என்று சொல்லக்கூடிய அடிமையினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்மதம் பேசி அங்கே திருமணம் முடிப்பதற்கு கூட முடிவெடுத்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனம் முடித்தார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த வருவாயை தரக்கூடிய அந்த முயற்சி இருக்கிறதே, அது பாராட்டத்தக்கது, அது அல்லாஹ் விரும்பக்கூடியது. இந்த அளவென்றால் இந்த உலகத்துக்கு நேரு வழிகாட்ட வந்த எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள். தொழில் செய்யாத நபியே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நபிமார்கள் தொழிலை ஈடுபட்டிருக்கிறார்கள், வணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு வருவாயை பெறுவதற்காக தன்னுடைய கால நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இவ்வுலகத்தில் நேர்வழி காட்ட வந்த அனைத்து நபிமார்களும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த ஒரு விவசாயியாக செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சனாக இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பையன் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடையராக இருந்திருக்கிறார்கள். அதே போல எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் போன்ற அந்த தொழில் நடவடிக்கைகளிலும் ஆடு மேய்க்கின்ற அந்த தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய விவசாயிகளாக அந்த உலகத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள். அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஸா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் சிறந்த விவசாயியாக அந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பாளிகளை கௌரவப்படுத்தும் முகமாக பல ஹதீஸுகளை எங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற நற்செய்திகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து உழைத்து வடிவேறிய ஒரு தொழிலாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்றார்கள். சந்திக்கின்ற போது அவருடைய கைகளில் எல்லாம் நாங்கள் சொல்வோம் கரக்கட்டை பற்றி என்று, அவருடைய கைகள் எல்லாம் வடிவேறி இருக்கிறது. அவர் தொழில் செய்து அந்த தொழில் செய்யக்கூடிய கருவிகளை பிடித்து அவருடைய கைகள் எல்லாம் அப்படியே வறண்ட நிலையில் இருக்கிறது. இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்கி அவருடைய கையை பிடித்து மிக நீண்ட நேரம் அவரோடு கை குலுக்கலில் ஈடுபட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்டார்கள், நாயகமே, என்றும் இல்லாத மாதிரி ஒருவரோடு மிக நீண்ட நேரம் கை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் ஒரு தொழிலாளி,
கஷ்டப்படக்கூடிய ஒருவர். அதனால் இவருடைய கைகளிலே தொழிலுடைய அடையாளம் தென்படுகிறது. எனவே இந்த அடியாரை அல்லாஹ் விரும்புகின்றான். எனவே நான் இந்த அடியானை விரும்புகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட நேரம் அவருடைய கைகளை பிடித்து அந்த தொழிலாளியை உற்சாகப்படுத்தினார்கள். இருந்த சஹாபாக்களுக்கு தொழிலுடைய முக்கியத்துவம் எடுத்து கூறினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். நீங்கள் மக்களிடம் எதையும் யாசகம் கேட்க வேண்டாம். நீங்கள் பயணம் செய்கின்ற போது, நீங்கள் ஒரு பயணம் போகின்ற போது உங்களோடு இருக்கக்கூடிய அசா ஒரு கைத்தறி கீழே இருந்தாலும் அதை எடுப்பதற்கு கூட பிறருடைய உதவியை நாடாமல் நீங்களே இறங்கி எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள்? பலவர்கள் ஏன் சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் உழைப்பிலே வாழக்கூடாது, நாம் வாழ்வதற்காக பிறரை கஷ்டப்படுத்தக்கூடாது, பிறர் கஷ்டப்படுத்தக்கூடாது. தான் அந்த சிரமத்தை, ஏனென்றால் மனிதன் அந்த சிரமங்களை அனுபவிக்க வேண்டும். பயணம் போகின்ற போது, பயணம் என்பதே ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்திலே விழுந்த பொருட்களை எடுப்பது என்பது அதைவிட ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தையும் அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த மனிதனுக்கு தன்னுடைய கஷ்டங்கள் விளங்க வருவது. இன்னொரு எடுத்துக் கொடுத்தால் அவருடைய கஷ்டம் புரியாமல் போய்விடும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய உதவியை நாடக்கூடாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சில கஷ்டங்களிலே எங்களுக்கு யாருமே இல்லை பார்ப்பதற்கு. குடும்பத்திலே உள்ள உறவுகளும் பார்க்க மாட்டார்கள், எங்களுடைய இரத்த உறவுகளும் பார்க்க மாட்டார்கள். நாம் ஒரு பரம்பரை ஏழையாக இருக்கிறோம். கண்ணியமானவர்கள், தாராளமாக அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்காக உதவிகள் பண்ணலாம். அதற்கு மார்க்கத்திலே தடை கிடையாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களிலே அந்த தொழிலுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று தொழிற்சோவில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அதனுடைய அறிவை, தொழிற்சோறு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, பொருட்கள் சம்பந்தப்பட்ட, கடன் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அறிவு இருக்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட சரியாவுடைய சட்டங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. கடன் கொடுப்பதாக இருந்தால் அல்லது பொருள்களை எடுத்து விற்கின்ற போது, வாங்குகின்ற போதும் மார்க்கத்திலே சரியத்துடைய சட்டம் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் நடந்திருக்கிறார்கள் என்றால், ஒருவரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மதீனாவுடைய பஜாருக்கு செல்கின்றார்கள். அந்த சந்தைக்கு செல்கின்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிலர் வியாபாரம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே வியாபாரத்தில் ஈடுபட்ட அந்த வியாபாரிகளை பார்த்து சொன்னார்கள், வியாபாரத்துடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய விளக்கங்கள் இல்லாமல் யாராவது இங்கே வியாபாரம் பண்ணினால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு சென்று அதனுடைய சட்ட திட்டங்களை படித்துவிட்டு வந்து வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏனெனில் நீங்கள் சில வேளை அதனுடைய அறிவு இல்லாதனால் சில வேளை ஹராமான உணவுகள் உங்களுக்கு வந்துவிடக் கூடும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விவசாயம், வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கு வழிகாட்டினார். அது மாத்திரமல்ல, அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஒருமுறை உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு மரணம் வருவதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உலகத்திலே உயரிய ஒரு பணி ஜிஹாதுடைய பணி, அந்த ஜிஹாதுக்கு அடுத்ததாக அந்த உலகத்திலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டுமாக இருந்தால் நான் ஹலாலான உழைப்பை, நான் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற போது ஹலாலான உழைப்பை உழைத்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு மரணம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அன்சாரி முஹாஜிருடைய உணவை பாருங்கள். மக்காவுக்கும் சென்ற அந்த முஹாஜிர்கள் மதீனாவுக்கு சென்ற போது மதீனாவிலே உள்ள அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாம்
ஏராளமான பொருட்கள் உடையவர்களாக இருந்து அந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அன்பளிப்பாக கொடுக்கின்ற, இனாமாக கொடுக்கின்ற அந்த பொருள்கள் எல்லாம் வேண்டாம் என்று அந்த முஹாஜிர்கள் மறுத்துவிட்டு, எங்களுக்கு மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், நாங்கள் வியாபாரத்தில் ஈடுபடப் போகிறோம், சுயமாக நாங்கள் தொழில் செய்ய போகிறோம் என்று பிறர் வயிற்றிலே வாழாமல் தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டோ மக்காவிலே செய்த அந்த தொழிலை மதீனாவில் எங்களுக்கு செய்ய முடியும், இடங்கள் மாறினாலும் பிரச்சனை, எங்களுக்கு வழிகாட்டுங்கள், சந்தையை காட்டுங்கள் என்று அந்த சந்தையிலே போய் வியாபாரம் பண்ணி சிறந்த வணிகர்களாக, அது மாத்திரமல்ல நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த மதீனத்து வாசிகளை விட மக்காவிலே இருந்து சென்ற முஹாஜிர்கள் அவர்களை விட செல்வந்தர்களாக, அவர்களை விட வசதி வாய்ப்புகள் உள்ளவர்களாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுவதற்கானவர்கள். எனவே எங்களால் இதுதான் முடியாது. ஒருவருக்கு உழைக்க தெரியும் என்றால், ஒருவருக்கு அதாவது சம்பாதிக்க தெரியும் என்றால், சிரமப்பட தெரியும் என்றால் அவருக்கு இடம் தேவையில்லை, ஊர் தேவையில்லை, எங்கு போனாலும் அவர் உழைப்பார்கள். எனவே இந்த சம்பவங்களூடாக விளங்கக்கூடிய மிக முக்கியமான வழியில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய இந்த சஹாபாக்களும் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்கள் விரும்புகின்றோம். பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நானும் நீங்கள் விரும்புவதாக இருந்தால், நாங்கள் தேடக்கூடிய சிறிய ஒரு வருவாயாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் தருகிறோம், ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தான் தருகிறோம். கண்ணியமான அதிலே ஒரு பகுதி சதகா கொடுக்கின்ற போது அந்த பொருளாதாரத்துக்கு பிறருடைய துவாவை வைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்துக்கு துவா கேட்பது ஏதோ ஒரு வகையிலே சங்கடமாக இருந்தாலும் பிறர் நிச்சயமாக எங்களுக்காக துவா செய்வார்கள். எனவே எங்களுடைய வறுமையான நிலைமையிலும் கொடுக்கின்ற தர்மம் இருக்கிறதே, அது பெருமதியானது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய மிக முக்கியமான ஒரு சஹாபி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். வந்து சொல்கிறார், நாயகமே, உண்ண வழி இல்லை, கையிலே பணம் இல்லை, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்ட போது அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போங்கள் என்று, இதோ அவருடைய ஊர் இருக்கிறது என்று அந்த வீட்டை அடையாளப்படுத்தினார். அந்த வீட்டுக்கு அந்த நபி தோழர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த வாசலிலே சென்று நிற்கிறார். அங்கே எந்த விளக்குகளும் பத்தவில்லை, நான் முழுவதும் தவறி வந்து விட்டேனோ, வறுமையான ஒரு வீட்டுக்கு வந்து விட்டேனே என்று யோசிக்கிறார். அதற்கு பின்னால் அங்கிருந்து ஒரு சலாம் வருகிறது. அந்த சலாத்துக்கு பதில் சொல்கிறார். அங்கே போய் உட்காருகிறார். கண்ணியமானதை உட்கார்ந்துக்கு பின்னால் இவர் நினைக்கிறார், வீடு தவறிதான் நான் வந்து விட்டேனோ, நான் யாரிடமிருந்து பெற்றுக் கொள்ள வந்தேனோ அவருக்கு நான் கொடுக்க வேண்டுமோ என்று யோசிக்கிறார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி இந்த இடத்துக்கு போக சென்று அதற்கு வந்திருக்கிறேன் என்று. அப்போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே வெளியே சென்று அவருடைய ஒரு துணியிலே சில தங்க காட்சிகளை மறைத்து கொண்டு வந்து அந்த நபித்தோருடைய கையிலே கொடுக்கிறார், இதை எடுத்து செல்லுங்கள் என்று. அப்போது அந்த நபித்தோழர் செல்ல மனநிலை அந்த இடத்தில் உட்காருகிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள், அப்படி ஏதாவது கிடைத்து விட்டால் எங்களை எப்படி விசாரித்து விடுவார்கள் என்று அப்படியே நாங்கள் இறந்து ஓடிவிடுவோம். ஆனால் அந்த நபித்தோழர் செல்லவில்லை. இப்படியான நிலைமையிலும் இந்த தர்மத்தை எனக்கு செய்கிறாரா என்று அவரோடு கொஞ்சம் பேசுவதற்காக, ஆறுதல் கேட்பதற்காக அந்த இடத்திலே உட்காருகிறார். அப்போது அந்த நபித்தோழர் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து கேட்கிறார், கண்ணியமானவர்களே, இப்படியான வறுமையான நிலையிலும் எனக்கு இந்த உதவியை கொண்டு வந்தீர்களே, இந்த உதவி செய்வதற்குரிய மனம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்ட போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டு பொருளைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய தேவை மாத்தா எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது, இப்போது உங்களுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும், இதை கொண்டு உங்களுடைய தேவையை பூர்த்தியாகுங்கள் என்று நபித்தோர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். பாருங்கள், வறுமையான நிலைமையிலும் கொடுக்கின்ற தர்மத்தை விடவில்லை, வறுமையான நிலைமையிலும் பிறருடைய கஷ்டத்தை போக்குகின்ற பணியை விடவில்லை, வறுமையான நிலையிலும் பிறருடைய கண்ணீரை துடைப்பதை விடவில்லை. தனக்கு வறுமை, தனக்கு பசி, தன்னுடைய வீட்டிலே விளக்கு இல்லை, தன்னுடைய வீடே மிக மிக வறுமையான நிலையில் இருக்கிறது.
ஒரு ஏழைக்கு கூட அந்த வீடு என்னை விட ஏழை என்று தோன்றக்கூடிய ஒரு வீட்டிலே இப்படியான உதவி அவருக்கு கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்திருப்பார்கள். இப்படியான ஏராளமான சம்பவங்களை வரலாறு பார்க்கலாம். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார் இவருடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று நானும் நீங்கள் ஆசைப்படுகிறோம். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக பல வழிகாட்டுதல்களை கொண்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது வழிகாட்டல் தான் நம்முடைய பொருளாதாரத்தில் இந்த ஆரம்பத்தில் சொன்ன சம்பவத்தை போன்று சதக்கா ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் குறைவாக இருந்தால் அதிலே சதக்கா கொடுக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் அதிலே ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்கப்பட வேண்டும். அப்போது பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய இன்சூரன்ஸ் என்னுடைய பொருளாதாரத்துக்கு சதக்காவும் ஜக்காத்து தான். இதை தவிர வேறு இந்த உலகத்திலே கிடையாது. அன்பானவர்களே, ஜக்காத்து யாரெல்லாம் தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையோ, பொருளாதாரம் அதிகமாக இருக்கலாம், அதிகமாக கடையில் இருக்கலாம், அதிகமாக தோட்டம் செலவு இருக்கலாம், கணக்கு பார்க்காமல் அவர் இருந்துவிட்டால், அதற்குரிய ஜக்காத்தை வருடாவருட வழியாக்காமல் இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த பொருளாதாரம் அந்த பரம்பரையோடு அழிந்து விடும் என்பார்களே. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. பொருளாதாரத்திலே நாங்கள் சதக்கா அல்லது ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றால் ஜக்காத்து கட்டாயம் அவர்கள் ஜக்காத்தை எடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. சதக்கா என்பது கொடுப்பது, ஜக்காத் என்பது பறித்து எடுப்பதற்காக இருக்கிறது. எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்குரிய வழிதான் ஜக்காத்தாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்கிறேன், நம்முடைய பொருளாதாரம் பெருக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த இரண்டு வழிகளையும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இரண்டாவது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எங்களுடைய இரத்த உறவுகள், எங்களுடைய தாய் வழி உறவுகள், தகப்பன் வழி உறவுகள் இவர்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தில் அது வரக்கத்து கிடையாது. நானா நல்லா இருக்கிறார், தம்பி பசியோடு இருக்கிறார் என்றால் அந்த நானா கண்ணியமானவருடைய வாழ்க்கையை வரக்கத்து கிடையாது. ஒரு சகோதரி உணவில்லாமல் இருக்கிறார், அந்த சகோதரியுடைய இன்னொருவர் அப்படி நல்ல நிலையில் இருக்கிறார் என்றால் கண்ணியமான அது ஒரு நல்ல நிலைமை கிடையாது. அவருடைய ஆயுளே வரக்கத்து கிடையாது, அந்த பொருளாதாரத்திலும் வரக்கத்து கிடையாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்கள். உங்களுடைய ஆயுளே, உங்களுடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா, உங்களுடைய ஆயுளிலே வரக்கத்து வேண்டுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்ப உறவுகளை, இரத்த உறவுகளை சேர்ந்திருங்கள், அவர்களை கவனியுங்கள் என்றார்கள். அது மாத்திரமல்ல, தவக்குள் அல்லாஹ் மீதான நம்பிக்கையுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு வகையை எங்களுக்கு பொருளாதாரத்தை தருவார். சிலர் செய்யக்கூடிய தொழில் சிறிய தொழில் தான், ஆனால் அதனுடைய வருவாய் அதிகமாக இருக்கிறது. அவருடைய முயற்சிக்கு ஏற்றால் கூட அதிகமாக கொடுக்கிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கும் சில வீடுகளுக்கு போனால் மாணவர்களே, மாஷா அல்லாஹ் அந்த ஊரில் பரக்கத்தான நல்ல மக்கள் இருக்கிறார்கள், நல்ல முதலாளிகள், நல்ல தொழிலாளிகள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் கூலி வேலை செய்யக்கூடிய கஷ்டகால ஒருவர் கூலி வேலைக்கு போனால், கஷ்டகால குடும்பத்திலே ஒரு பெண் அவருடைய வீட்டுடைய சில வேலைகளுக்கு போனால் அவர்கள் கொடுப்பது 1000 ரூபாய் 500 ரூபாய் அல்ல, மாஷா அல்லாஹ் 500 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர்கள், அவர் உழைக்க வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்திலே தூண்டி இருக்கிறார்கள் இந்த தனவந்தர்கள். இப்படியான நல்ல பண்பு, இப்படியான நல்ல குணம் இன்னும் இந்த ஊரில் இருக்கிறது. எனவே நாங்கள் ஏதோ ஒரு தொழிலை செய்ய நிச்சயமாக அதற்கு உற்சாகம், நிச்சயமாக அதற்கு ஒரு வழிகாட்டல் எல்லா அமைப்புகளும் கிடைக்கும் என்ற விடயத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாசகம் கேட்பது இருக்கிறதே அது பாரதூரமானது. அதனுடைய விளைவையும் சுருக்கமாக தெரிவித்து பொதுவாக நிறைவு கொள்வது. அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்லுகின்றான், இந்த பூமியை படைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த பூமியை அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வதற்கு ஏற்றாற்போல் அழகாக இந்த பூமியை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நீங்கள் பூமியிலே பல கோணங்களுக்கு சென்று உழைத்து சாப்பிடுங்கள், புதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நிச்சயமா ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மீட்டு கொண்டு வரப்படுகிற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் முல்கிலே வருகிறது. அதிகமாக ஓதக்கூடிய சூரா, அதிகமாக இதனுடைய கருத்துக்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே. எனவே இந்த ஆயத்தை விளங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தொழில் செய்வார்கள். இந்த ஆயத்துடைய கருத்தை விளங்கக்கூடியவர்கள் தொழிலில் ஈடுபடுவார்கள். பிறருடைய யாதகர், பிறருடைய உதவிகளால் யாதகத்துடைய அவர் ஈடுபட மாட்டார்கள் என்பவர்களே. அது மாத்திரமல்ல, இதே போன்று யாதகம் கேட்பதற்காக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் சுருக்கமான சில விளைவுகள் செய்கின்றன. ஒரு மனிதன் யாசகம் கேட்பதை விடவில்லை,
தொடராக யாசகம் கேட்கிறார், வருடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வறுமை ஒழுவதில்லை. 10 வருடமாக அவருடைய கை நீட்டி நகைதான் வாங்கிக் கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு காலம் கொடுத்தது கிடையாது. கண்ணியமானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு விடயம், யாரு யாசகத்தை நிரந்தரமாக ஆக்கிக் கொண்டார்களோ, அவருடைய யாசகம் நிற்கவில்லை, நிரந்தரமாக கேட்கிறார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமை நாளிலே அந்த மனிதனுடைய முகத்திலே தடையில்லாமல் நாளைய மறுமை நாள் அல்லாஹ்வை சந்திப்பார். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, தொடராக சிலருடைய வேலையை யாசகம் கேட்பது அது வாயால் அல்ல. சிலர் சொல்லுவார்கள், இந்த வருடம் எனக்கு ஏதாவது தாங்க, இன்னொரு வருடம் அடுத்த வருடம் எனக்கு ஏதாவது தாங்க, போன வருடம் என்னுடைய ஜக்காத்துக்கு என்னுடைய லிஸ்ட போட்டுக் கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, ஆனால் இன்னும் அநேகமானவர்கள் எங்களை அந்த பேர்ல எடுத்துக் கொள்ளாதீர்கள், அந்த லிஸ்டில் எங்களை நீங்க எடுத்துக் கொள்ளாது. மாஷா அல்லாஹ், நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்திருக்கிறான் என்று நிறைய பேர் முன் வந்து என்ன செய்கிறார்கள், அது எங்களுக்கு வேணாம், அதை இன்னொருக்கு போய் சேரட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே நிறைய பேர் முன் வந்திருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்கள், எதை சொல்கிறேன் என்றால், வருடா வருடம் பிறரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வருடா வருடம் தர்ம வருடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒரு விடயம் அல்ல. அதே போன்று ஜகாத் பெறக்கூடாத குரூப்பிலே, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் தனக்கு உழைக்கக்கூடிய வழிகள் எல்லாம் இருந்து, உழைக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் இருந்து, அங்கவீனம் இல்லாமல் இருக்கிறார், முயற்சி செய்ய முடியும், வயோதிகள் இல்லாமல் இருக்கிறார், எல்லா அமைப்புகளும் இருந்து அவர் உழைக்காமல் தாண்டோடித்தனமாக பிறருடைய பணத்திலே வாழ நினைத்தால் அவருக்கு அந்த பொது சொத்திலே இருந்து, அவருக்கு ஜக்காத்திலே இருந்து, அவருக்கு ஏழை அந்த பகுதியில் இருந்து கொடுக்க கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நாம் எப்போதும் பிறருடைய சொத்திலே பிறருடைய வருவாயிலே வாழ்வதற்கு முயலக்கூடாது. சொந்தமாக தொழில் செய்து பழைய குறவை நிச்சயமாக அதை அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தொழிற்துறையில் ஈடுபடக்கூடிய சகோதரிகள் அந்த தொழிற்துறை சம்பந்தப்பட்ட விடயங்களை உலமாக்களை அணுகி அல்லது அது சம்பந்தமாக படித்திருக்கின்றவர்களை அணுகி அதனுடைய விளக்கங்களை கண்டிப்பாக கேட்டுக் கொள்ள வேண்டும். இன்று சேவை நாங்கள் பார்க்கிறோம், சில கடைகளை வியாபாரம் பண்ணுகின்ற போது சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இது நல்ல பொருள், இது நேற்று வந்தது, இது முன்பு நாள் வந்தது, கண்ணியமானவர்கள் இன்னும் உங்களுக்கு தகுந்த விலைக்கு தருகிறேன் என்று இதில் சத்தியம் பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். கண்ணியமான இஸ்லாத்திலே தடை செய்யப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியம் பண்ணுவது வியாபாரத்தை அப்படியே எடுத்துச் செல்லும். வியாபாரம் பொருளை விற்க வைக்கும், ஆனால் அதனுடைய பரக்கத்தை எடுத்துக்கொள்ளும். வியாபாரம் போகும், பொருள் அவசரமாக தொடங்கிடும், ஆனா அதனுடைய பரக்கத்து இருக்குதே, அந்த பரக்கத்தை கிடைக்காது. 1000 ரூபாய் தேடி 10,000 ரூபாய் வேலையை செய்வோம், 10,000 ரூபாய் தேடினாலும் 1000 ரூபாயுடைய வேலைகளை செய்து கொள்ள முடியாது, பரக்கத்து இல்லாமல் போய் கண்ணியமானவர்களே. எனவே பொய் சத்தியம் யாரும் சொல்லக்கூடாது. அதே போன்று அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது. சிலர் என்ன செய்வார்கள், கொடுக்கின்ற போது குறைவாக கொடுப்பார்கள், எடுக்கின்ற போது கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். அப்படி அளவு நிறைய மோசடி செய்யக்கூடிய சகோதரர்கள் குறைவு என்றால் எங்களுக்கு அறியாமல் அப்படியான விடயங்களை யார் ஈடுபட்டால் என்னுடைய பொருளாதாரத்திலே 99% ஹலாலாக இருக்கும். ஆனால் ஒன்று ஹராமாக இருந்தால் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான விடயங்களை நாம் உட்கொண்டு விட்டால் நம்முடைய உடம்பு நாளைய மறுமை நாளே சுவர்க்கத்துக்கு பகரமாக வேறொரு இடத்துக்கு செல்வதற்காக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே அந்த விடயங்களை கூடுதலாக பேர் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, பதுக்கல் வியாபாரம் செய்கின்றது. பதுக்கல் வியாபாரம் என்றால் உதாரணமாக சொல்ல போனால் பெட்ரோல் தட்டுப்பாடு ஒரு காலம், அந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு காலம். அந்த காலத்திலே மனிதர்கள் அங்கும் இங்கும் பயணம் போவதற்கு அவசிய தேவைகள், ஒரு நோயாளியை கூட வைத்தியசாலை கொண்டு செல்வதற்குரிய எரிபொருள் இல்லாத நிலையிலே அப்படியான அந்த எரிபொருள்களை பதுக்கி வைத்திருப்பது, விலை கூடினருக்கு பின்னால் கொடுக்க இருப்பது கண்ணியமான அப்படியான வியாபாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுமுழுதாக தடை செய்திருக்கிறார்கள். அல்லது மக்களுக்கு தேவை, அரிசி இல்லை, சீனி இல்லை, ஏதோ ஒன்று இல்லை என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொருளை பதுக்கி வைத்து விலை கூடினருக்கு பின்னால் கொடுப்பதற்காக வைத்திருக்கின்ற பழக்கம் கூடாத ஒரு காரியம். இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்திலும் ஒவ்வொரு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அதாவது கலப்படம், பொய், திருட்டு பொருட்கள், கலப்பட பொருட்களை சிலர் எடுத்து குறைந்த விலை கொடுப்பார்கள், சிலர் திருடப்பட்ட பொருட்களை குறைந்த விலைகளுக்கு இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, யாரும் அப்படியான விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அப்படியான பொருட்களை நாம் கொடுத்தோம் என்றால் இந்த உலகத்திலே திருடர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவர்களை வளர்க்கிறோம். எனவே கண்ணியமான எதாக இருக்கட்டும்,
அவர் கொண்டு வரக்கூடிய உண்மையிலே நல்ல ஒருவர் அல்ல, இவர் திருடக்கூடிய ஒருவர், இவர் 5 தேங்காயை கொண்டு வருகிறார், இது நிச்சயமாக பிறருடைய தென்னை மரத்திலே பிடித்த 1000 தேங்காய் என்று விளங்கிக் கொண்டால் அதை எடுக்காமல் அவர் திருப்பி அனுப்புவதுதான் நேர்மையான ஒரு வியாபாரியின் செயலாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் குறைந்த விலைக்கு கிடைக்கும் என்றால் 60 ரூபாய்க்கு தருகின்ற அந்த தேங்காயை அவர் 50 ரூபாய்க்கு எங்களுக்கு தருகிறார் என்றால் அது ஒரு நேர்மையான வியாபாரின் அடையாளம் அல்ல. உதாரணத்துக்கு அந்த உதாரணத்தை நான் சொல்றேன் கண்ணியமானே. அது மாத்திரமல்ல, இன்னும் சில வியாபாரங்களை சொல்லலாம். ஒருவர் வெஜி வியாபாரம் பண்ணுகிறார், வளமையிலே 700 ரூபாய் 800 ரூபாய் போகிறது. ஒருவர் 10 கிலோ வெஜிவை கொண்டு வருகிறார், அவர் 500 ரூபாய்க்கு உங்களை தரப்போகிறார் என்றால் நிச்சயமாக அவர் ஒரு கல்லர் என்று தெரியும். அவர் கல்லர் என்று தெரிந்து கொண்டால் அவைகளை நாங்கள் எடுப்பதை விட்டு தவிர்த்து கொள்கிறார்கள். எனவே இப்படியான விடயங்களிலே நாங்கள் கவனமாக பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் கடன். இங்கே சமூகத்தில் சேவை பார்க்கிறோம், எடுத்ததுக்கெல்லாம் கடன் கொடுக்கல் வாங்கக்கூடிய சம்பந்தப்படக்கூடிய இடம் என்ன செய்வார்கள்? சிலர் கடை திறப்பதற்கு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு எந்த உதவியும் பண்ண மாட்டார்கள். வியாபாரத்தை மூடுவதற்கு உதவி பண்ணுவார்கள், கடன் வைத்து உதவி பண்ணுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கடனை விட்டு பாதுகாப்பு சொல்லினார். கடனை விட்டு பாதுகாப்பு தருகின்ற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் கடனை விட்டு பாதுகாப்பு தருகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் பட்டால் ஒரு மனிதன் பேசினால் போய் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான் என்றார்கள். அதனால் தான் இந்த கடன் இப்படியான நிலைமை ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக அவனை தான் கடனை விட்டு பாதுகாப்பு செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் சில அவசிய தேவைகள் ஏற்படுகின்ற போது கடன்படுகிறோம், உண்மையை சொல்லி கடன்படுவோம். உண்மையை சொல்லி அதை இத்தனையாம் தேதி உங்களுக்கு ஒப்படைப்போம் என்று நேர்மையை சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி கடன்பட முடியும். அப்படி இல்லாமல் ஆடம்பரத்துக்காக 10,000 ரூபாய் செலவுனா இருக்குது, 30,000 ரூபாய் கடன்படுகிறார். அல்லது உண்மையிலே ஆகமான தேவையில்லை, அதற்காக கடன்படுகிறார். கனிமான இப்படியான கடன்படுகின்ற விடயத்தை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்வோம். கடன்படுவதற்காக இளைஞர்களுடைய தூக்கம் அப்படியே சென்று கொள்ளும். அதே போல் மக்களுக்கு மத்தியில் தேவை ஏற்படும். அதே போல் நாளை மறுமையினால் அல்லாஹ்வின் நாளை மறுமையினாலே நாங்கள் கல்லர் என்ற பட்டியலை சந்திப்போம். நவுதுபில்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எங்களை கல்லர் என்ற பட்டியலே எங்களை நாளை மறுமையினால் ஆக்கிவிடுவான். அப்படியான விடயங்கள் யாரும் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே சுயமாக தொழில் செய்து முன்னேறக்கூடிய மக்களாக நாம் ஆகுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை பறக்க செய்வான். நிச்சயமாக என்னுடைய பரம்பரையில் உள்ளவர்கள் நல்லவர்கள். அதனால் இந்த ஊரில் யாரும் ஆசிரியர்களுக்கு போவதில்லை. அதனால் இந்த ஊருக்கெல்லாம் அப்படியான ஒரு பறக்கத்தை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்கள், இன்னும் வறுமையானவர்கள், இன்னும் கஷ்டமான மக்கள் இந்த ஊரில் சிலர் இருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் காலப்போக்கிலே அவர்கள் செல்வதற்காக மாறுவார்கள். அதே போன்று சென்ற வருடத்திலே மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த ஜக்காத்துடைய அந்த பணத்தின் மூலமாக மாஷா அல்லாஹ் பலர் நல்ல ஒரு நிலைமைக்கு உருவாகியிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் பஜாரிலே பார்க்கலாம், அதே போன்று ஹோட்டல் துறவுகளிலே பார்க்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே உடுப்புகள் தைக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் மாஷா அல்லாஹ் முன்னேற்றத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அந்த வகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அந்த முயற்சிகளிலும் அதிகமாக பங்கிருக்கிறது. எனவே நீங்களும் அப்படியான விடயங்களில் நல்ல விடயங்களில் ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக எதிர்காலத்திலே உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த ஜக்காத் கமிட்டியோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தருகின்ற போது நிச்சயமாக ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை போக்கலாம். கனிமான அல்லாஹ்வின் ஜக்காத் இருக்கிறது, சதக்கா என்னொரு பகுதி இருக்குது. ஜக்காத் என்பதை கண்ணியமானது கஷ்டகாரவை இல்லமாக்குவது, அவர்கள் நல்ல நிலைமைக்கு ஆளாக்குவது. சதக்கா என்பது அந்தந்த நிலைமைகளை கொடுத்துட்டு போறது. கண்ணியமான அதனூடாக பெரிய நோக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஜக்காத்தின் நூலாக பெரிய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் ஜக்காத்தை கொடுத்தால் நிச்சயமாக நல்லவர்கள், நிச்சயமாக தனவந்தர் உருவாகுவார்கள். அப்படி இல்லை என்றால் நாங்கள் நினைத்ததை போன்று 5,000 ரூபாய் அல்லது ஏதாவது பொருட்கள் அப்படி கொடுத்து விட்டு ஜக்காத்துடைய பணத்தால் கொடுத்து விட்டு போனால் அடுத்த வருடமும் அந்த கேட்கக்கூடியவர்கள் கூடுவார்களே தவிர அவர்கள் குறைய மாட்டார்கள். எனவே வெவ்வாறவர்களை எங்களால் 4 பேரை வாழ வைப்போம். ஒரு கமிட்டி கொடுக்கின்ற போது நிச்சயமாக 40 பேரை நாங்கள் ஆளாக்கி இருந்தால் நிச்சயமாக ஒருவர் 50,000 ரூபாய் ஜக்காத்தை கொடுக்கிறார் என்றால் 40 பேருடைய முன்னேற்றத்துக்கு அவருடைய 50,000 ரூபாய் காரணமாக இருக்கிறது. தனிமையிலே ஒருவருக்கு உதவி பண்ணிவிட்டால் அவர் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார். ஆனால் அவரால் உருவாக்கப்பட்டவர் ஒருவர் தான். ஆனால் ஒரு குடும்பத்தின் ஊடாக செய்யப்படுகின்ற போது, ஒரு கமிட்டியின் ஊடாக செய்யப்படுகின்ற போது அவருடைய பொருளாதாரம் 40 பேருக்கு போய் சேர்கிறது அல்லது 20 பேருக்கு போய் சேர்கிறது. அந்த 20 பேருடைய துவா
உங்களுடைய பொருளாதாரம் கிடைக்கும். எதிர்காலங்களில் இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய பங்களிப்புகளை சென்று கொள்ளுங்கள், தொழில் செய்து முன்னேறுங்கள். அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய பகுதி நேர தொழிலோ முழு நேர தொழிலோ தற்காலிக தொழிலோ அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்வானாக வேண்டிக் கொள்கிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களை பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. யா அல்லாஹ் எங்களை சீலேரிகளாக வைத்திருந்த எங்களை பெற்றோர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஊர், யா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஊர், இந்த ஊரில் அவருக்கு உன்னுடைய அருணையின் பரக்கத்தை தெரிந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மக்களுடைய நிலைமைகளை சீரானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஆண்கள் பெண்களுக்கு நீ பரக்கத்தை செய்திருவாயாக. தொழிற்துறையில் ஈடுபடக்கூடிய மக்கள் கடனை இல்லாமல் வாழ்வதற்கு நீ அனுகூலம் புரிவாயாக. கொடுக்க வாங்க நல்ல முறை நடக்கக்கூடிய மக்களாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ்